ஹலோ எவ்ரிஒன். நம்ம வேர்ல்டில் ஏராளமான குப்பைகள் இருக்குது. அந்த குப்பைகளை மறுசுழற்சி செஞ்சும் அதை அழிச்சும் நிறைய விதமான சுற்றுச்சூழல் சீர்கேடுகள்லேருந்து நம்மளுடைய உலகத்தை பாதுகாத்துட்டு வராங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உதவணுங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு நாங்கள் எடுத்துக்கக்கூடிய டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ரீசைக்கிள் அண்ட் மேனேஜ்மெண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பிளாஸ்டிக் நிறைய விதமான வேஸ்ட் இருக்கு இல்லையா, பிளாஸ்டிக்கு, ஃபுட் வேஸ்ட்டு, அப்புறமா மெடிக்கல் வேஸ்ட்டு, வேஸ்ட்டும், இந்த மாதிரி நிறைய விதமான வேஸ்ட் இருக்கும். இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதை அழிக்கிறதுக்கும் நிறைய முயற்சி செய்கிறாங்க. அவங்களுக்கு இந்த வேஸ்ட்லாம் ஒன்றா கலந்துருக்கக்கூடிய சூழலில் அதை நம்ம பிரித்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. அதுக்காக ஐடியா தான் இது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டைப் ஆஃப் வேஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட்டும், அதுக்கப்புறமா வந்து வேஸ்ட், மெடிசன் வேஸ்ட், அடுத்து பிளாஸ்டிக் வேஸ்ட், இந்த மாதிரியான வேஸ்ட் இருக்குது. இதில் ஃபுட் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து நம்மளுக்கு அவங்க நிறைய வீடுகளில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வீடுகளில் பயன்படுத்தக்கூடியதை குப்பை தொட்டிகளில் போடுறாங்க. அங்கே குப்பை தொட்டியில் போடக்கூடியதில் அங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அந்த வேலை ஆட்கள் மூலயமா நம்ம அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் வந்து நம்ம உரம் தயாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கேஸ் தயாரிக்கிறாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு ஐடியாவாக இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு வரவங்க இந்த உணவு கழிவுகள்லாம் ஒன்றா இருக்கும் இல்லையா, அதை வந்து இந்த மிஷினில் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து தனியாக பிரித்து கொடுத்துரும். அதை ரொம்ப ஈஸியாகவே வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுசுழற்சி செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறமா நிறைய வேஸ்ட் இருக்கும். அதெல்லாம் அவங்க வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து இந்த மிஷினில் போடுறாங்க. ஒன்றா வந்து தனித்தனியாக இருக்கக்கூடிய இந்த வேஸ்ட்லாம் ஒன்றா போடுறாங்கன்னு சொன்னால் இது தனியாக பிரித்து கொடுத்துரும் இந்த மிஷினும். இந்த மிஷின் தனியாக பிரித்து கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து மூணாவது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா மெடிக்கல் வேஸ்ட் இங்கே ஏராளமானது இருக்கும். வீட்லையுமே பயன்படுத்துவாங்க நிறைய மெடிக்கல் வேஸ்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெடிக்கல் வேஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது தனித்தனியாக நமக்கு பிரித்து கொடுத்துரும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீசைக்கிள் பண்ணுறவங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த இதுவுமே ஒன்றா கிடக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மிஷின் நம்மளுக்கு தனியாக பிரித்து கொடுத்துரும். அடுத்து இந்த மிஷினை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு சில டாபிக் வச்சுருக்கேன், இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இன்புட்டும், அடுத்து ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மிஷின் வந்து எப்படி இதை பிரிக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் பிரித்ததுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் இன்புட்னா இந்த இதில் ஒன்றா கடந்த குப்பைகள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த குப்பைகள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த மிஷினுடைய முன் வாயிலில் வந்து நம்ம பெரிய பெரிய இயந்திரங்களில் தான் கொண்டு வரோம். அந்த வாகனங்களில் கொண்டு வரக்கூடிய இந்த குப்பைகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினில் போட்டோம்னு சொன்னால் அது நம்மளுக்கு உள்ளே வந்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து தனியாக பிரிக்கும். ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வேஸ்ட்டை போடணும். ரெண்டாவது ஸ்டெப்பு பாருங்கள், இது எப்படி வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டெக்னாலஜிலாம் இந்த இதில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பெஷல் அல்டர்னேட்டிவ் சென்சிங் டெக்னாலஜி, SASTங்கிறது. ரெண்டாவது வந்து அட்வான்ஸ்டு சென்சிங் இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இந்த மூணையும் யூஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய சென்சாருக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்ன செய்யும்னு சொன்னால் அந்த இதை வந்து நம்ம என்னென்ன குப்பைகள் என்ன விதமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டும் அதுக்கேற்ற மாதிரி பிரிக்க முடியும். அதனால் வந்து இந்த இதெல்லாம் வந்து நம்ம அந்த மிஷினில் வந்து பயன்படுத்துகிறோம். இப்போ மூணாவது வந்து அது எப்படி பிரிக்கும் அப்படிங்கிறதும், இப்போ நம்ம மேலே சொன்னோம் இல்லையா அந்த இன்டெலிஜென்ஸு, இந்த டைப் ஆஃப் டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜிலாம் அதுக்கிட்ட இன்க்ளூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த மிஷினும் சென்சார் மூலியமாக இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த என்னென்ன வேஸ்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கேமரா, ஃபோட்டோஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மிஷின் வந்து தனித்தனியாக பிரிக்கும். ஒவ்வொரு வேஸ்ட்டையுமே தனித்தனியாக பிரிக்கும். இது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய பிளேஸ், அந்த மிஷின்குள்ளேயே பெரிய பிளேஸும் அந்த இடத்துல வந்து தனித்தனியாக பிரிக்கும். இப்போ வந்து இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அது தனித்தனியாக பிரிக்கும். ஃபுட் வேஸ்ட்டு, வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெடிக்கல் அது கிளாத்ஸ் நிறைய விஷயம் இருக்கும். எல்லா குப்பைகளும் ஒன்றா கலந்துருந்தாலும் இதெல்லாம் தனித்தனியாக பிரிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் தான் இது. அடுத்து வந்து இது பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இப்போ வந்து இந்த டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அது பிரித்து முடிச்சிருச்சு. பிரித்ததுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது பெரிய ப்ராசஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, பெரிய இடங்களில் வந்து அந்த இயந்திரம் வந்து பிரித்து முடிச்சதுக்கப்புறம் தனித்தனி குழாய்கள் இருக்கும். அந்த குழாய் வழியாக உணவு கழிவுகளை தனியாக கொண்டு போகும், வேஸ்ட்டை தனியாக கொண்டு போகும், அதுக்கப்புறமா மெடிக்கல் வேஸ்ட்டை தனியாக கொண்டு போகும், அதுக்கப்புறமா வந்து மீதி இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் தனித்தனியாக கொண்டு போகும். இப்போ ஒவ்வொரு வேஸ்ட்டையுமே வந்து அந்த ரீசைக்கிள் பண்ணாங்க. இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கே கொண்டு போகும்னு சொன்னாலே அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரீசைக்கிள் பண்ணுவாங்க இல்லையா, அங்கே கொண்டு போகும். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு இயந்திரம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அது மூலியமாக வந்து கேஸாகவும் உருவாக்கிக்கலாம், உரமாகவும் உருவாக்கிக்கலாம். இதை அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஃபுட் வேஸ்ட்லாம் அவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்துருவோம்னு சொன்னால் அவங்க இது பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வேஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடியதும் அதை அழிக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு போகலாம். மூணாவது மெடிக்கல் வேஸ்ட்டையும் அதே மாதிரி அதை ரீசைக்கிள் பண்ணக்கூடிய இடங்களுக்கும் அதை அழிக்கக்கூடிய இடங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக மெடிக்கல் வேஸ்ட்டு அதையுமே அவங்க ரீசைக்கிள் பண்ணக்கூடிய இடங்களுக்கும் அழிக்கக்கூடிய இடங்களுக்கும் கொண்டு போய் கொடுத்துடலாம். இந்த மிஷின் வந்து ஒன்றா கடந்த குப்பைகளை வந்து நம்மளுக்கு பிரித்து கொடுக்கக்கூடியது அதுதான் இந்த மிஷினுடைய வேலையும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக நாங்கள் என்ன விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் பொருளாதார வளர்ச்சியும் ஊக்குவிக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஒன் அண்ட் ஆல்.